மீண்டும் மீண்டும் சாப்பிட தோன்றும் கொண்டக்கடலை சூப்பும் அதற்கு இணையான கொண்டக்கடலை பொரியலும் செய்யறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கொண்டக்கடலை சூப்பு மற்றும் கொண்டக்கடலை பொரியல் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஐஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு கருப்பு கடலையில சமைக்க போறோம். என்ன சமைக்க போறோம் அப்படின்னா கருப்பு கடலை பொரியலும் கருப்பு கடலை தண்ணியில ரசமும் வைக்க போறோம். அதுக்கு நம்ம நைட்டே கருப்பு கடலையை நல்லா ஊற வச்சுட்டேன். கழுவிட்டு ஊற வைக்கிறதுனால அந்த ஊற வச்ச தண்ணியோடயே போட்டு வேக வைங்க, அதுதான் ருசியா இருக்கும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேற தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்காக நைட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு கடலை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். இப்ப ஊற வச்சிருக்கேன். இதை ஒரு 3 விசில் கொடுக்கலாம், அப்பதான் ரொம்ப சாஃப்ட் கிடைக்கும். பாருங்க, நல்லா சாஃப்டா வேகணும்னா 3 விசில் தாராளமா விடலாம். 3 விசில் வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம கொண்டக்கடலை சூப்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லா பழுத்த 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே 1 ஸ்பூன் துருவன தேங்காய், காஞ்ச மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாய் இருந்தாலும் உங்க காரம் உங்க தேவைக்கேற்ப, ஒரே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, சும்மா கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, இது பெருங்காயம், புளி. இந்த புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளவுதான். இது எப்படி ஒரு சூப்பு மாதிரி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தக்காளியை மட்டும் தண்ணியில போட்டு நல்லா கையால கரைச்சிக்கிறோம். மிச்சம் எல்லா பொருட்களையும் நம்ம புளிய கரைச்சி வச்சுக்கிறோம். மிச்சம் எல்லா பொருட்களையும் நம்ம மிக்சியில போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த பொருள் எல்லாத்தையும் கொரன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. அரைச்சிட்டு தக்காளியும் புளியும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். இந்த கரைச்சலோட சேர்த்து இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை இதுல போட்டுடலாம். பாருங்க, இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடலாம். மஞ்சள் பொடியை போட்டுட்டு அடுப்பு பக்கத்துல கொதிக்க விடலாம். உப்பு தேவையான அளவு போடுங்க. தேவையான அளவு உப்பு. எப்பயும் போல ரசம் கொதிக்கிற மாதிரி லைட்டா கொதிக்கட்டும், ரொம்ப கொதிக்க வேணாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, நுரைச்சி வருது. இந்த நேரத்துல நம்ம இந்த வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணி இதுல ஊத்தலாம். இங்க பாருங்க, கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி ரெடியா இருக்கு. இப்ப இத சூடாவே ஊத்தும் போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஊத்திட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயை காய வச்சுக்கலாம். கடுகு போடலாம். கடுகு போட்டுட்டோம். ஒரே மிளகாய் போடுறேன். காஞ்ச மிளகாய் இருந்தா காஞ்ச மிளகாய் தூக்கி போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. தாளிச்சு வச்சதை ரசத்துல கொட்டுறோம். ரசத்துல கொட்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி தழை இங்க போடலாம். நீங்க பூண்டு போடுவீங்க அப்படின்னா கடைசியா பூண்டை தட்டி போட்டு நிறுத்திக்கோங்க. இவ்வளவுதான். இந்த சூப்பு சாப்பிட்டீங்கன்னா கொண்டக்கடலை வேக வைக்கிற அன்னைக்கு இந்த சூப் கருப்பு கொண்டக்கடலையில மட்டும்தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை ருசியே கிடையாதுன்றதுனால அதோட தண்ணியும் அவ்வளவு ருசியா இருக்காது. கருப்பு கடையில மட்டும்தான் நல்லா இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இது கொண்டக்கடலை வேகிற அன்னைக்கு இந்த சூப்பும் அதோட பொரியலோட சாதத்தை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில கடுகு போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. ரச சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இல்ல வெறுமனே பொரியல் நம்ம எப்பயுமே சுண்டல் மட்டும் தான் செஞ்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கொண்டக்கடலை அப்படியே முழுசா தண்ணியவும் கீழே ஊத்திடாதீங்க. அதாவது ரசத்திலயும் ஊத்திடாதீங்க. கொஞ்சம் வைங்க. இதோட டேஸ்ட் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது. காரணமே இதுதான்.
நீங்க சின்ன வெங்காயம், நீங்க வெங்காயம் பயன்படுத்துவீங்க இல்லையா, அதனால சின்ன வெங்காயத்தை நம்ம முன்னெல்லாம் சாம்பாருக்குலாம் வைப்போம்ல, நீட்டா நறுக்கிற மாதிரி, அது மாதிரி நீட்டா நறுக்கிக்கோங்க. 4 பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க. அதையும் பெருசா போடாம அதையும் ஒரு பூண்டை ஒரு 4-3 நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அது வெங்காயத்தோட வதக்கிட்டு, வெங்காயத்தோட பூண்டு போட வதக்கிட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு போட்டுட்டு தக்காளி, இது நல்லா தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லை, அது கூட சேர்ந்து வேகும்போது நல்லா குழஞ்சிக்கும். இப்ப நல்லா தக்காளியை வதக்குறோம். தக்காளியை வதக்கிட்டு நீங்க வெங்காயம் போட்டு பூண்டு 2 போட்டு செய்யுங்க, சாம்பார் சூப்பரா இருக்கும். 2 உப்பு போட்டுக்கலாம். வேக வச்ச கொண்டக்கல்லையை இப்ப வாணல்ல போட்டுடலாம். அது வேக வச்ச தண்ணியோட போடும்போது அது டேஸ்ட் நல்லா இருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையான மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிளகாப்பொடி, உப்பு, இவ்வளவுதான். இதை போட்டுட்டு அடுப்பை நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூளும் உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளவு மிளகாத்தூள் தேவைப்படுதோ, காரம் தேவைப்படுதோ அந்த அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே இது வெந்தது தான், இருந்தாலும் இந்த உப்பு புளிப்பு காரத்தோட வேகும்போது ரொம்ப ஒரு அருமையா இருக்கும். நம்ம சுண்டல் செய்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்தோட சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வைக்கலாம். நான் மூடி வச்சிடுறேன். பாருங்க, இது நல்லா தண்ணி சுண்டலை, ஏன்னா நான் சிம்ல வச்சுட்டேன். பாருங்க, இது நல்லா வேகட்டும். வேகும்போது இப்படிதான் இருக்கும். வெந்தோடனே சரியாயிடும். இந்த தண்ணி எல்லாம் சுண்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் தண்ணி சுண்டலை பார்த்தீங்களா, இந்த தண்ணிலாம் சுருள வந்தோடனே சாதாரணமா உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஆகணும். அது வரைக்கும் அது நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்க. இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சலசலம் சத்துங்க பார்த்தீங்களா, அந்த ஈரம் முடியட்டும். ஈரம் முடிகிற வரைக்கும் நம்ம இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க, நல்லா சுண்டிடுச்சு. இனிமேல் சுண்டணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் தேங்காய் துருவலை நம்ம இதில் போடலாம். பாருங்க, தேங்காய் துருவல் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த முறையில ஒரு நாள் நீங்க கொண்டக்கடலை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சுவையான கொண்டக்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு நாள் கொண்டக்கடலை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சாதம், ரசம், கொண்டக்கடலை பொரியல் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.